கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலையும் கூட நம்ம ஆண்டவருக்கு துதி செலுத்தி ஒரு பாடலை பாடப்போகிறோம். இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பி வா. 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 ஆறுதல் இல்லையோ, அலைந்து திரிகின்றாயோ. ஆறுதல் இல்லையோ, அலைந்து தவிக்கின்றாயோ. ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே. ஆறுதல் தந்திடும் இயேசு உன்னை அன்பாய் அழைக்கிறாரே. அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் ஓடிவா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பி வா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பி வா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் ஓடிவா. ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஆமென் வாழ்வு கொடுக்கிறார். அவர் நமக்கு உயிர் கொடுக்கிறவர். அவர் நமக்காக உயிரையே கொடுத்தவர். பிரைஸ் தி லார்ட். ஆறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எங்க போனா இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஏங்கி இந்த நாட்களில் நடந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இயேசு ஆறுதல் கொடுக்க விரும்புகிறார். இயேசு உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். வாழவே வழி இல்லை என்று நினைக்கிறீங்களா? உங்களை என்னையும் வாழ வைத்து அழகு பார்க்கிறவர் நம்முடைய தேவன். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரண்டைக்கு வந்து பாருங்க. அவர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். நல்ல பிதாவே, அப்படியே நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த நாட்களையும் கூட உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையே ஒரு கசப்பு நிறைந்து போய்விட்டது, நான் சந்தோஷத்தையும் சுகத்தையும் அனுபவித்து எத்தனையோ நாட்கள் ஆகிறது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போய்விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, யோபு சொன்னது போல ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போய்விட்டது. நான் சுகமாக தான் இருந்தேன், நான் நன்றாக தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் அந்த ஆரம்பத்தில் இருந்த சுகம், அந்த ஆரம்பத்தில் இருந்த ஆரோக்கியம், அந்த ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி
நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு. விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அதெல்லாம் இந்த நாட்களில் தேவனை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. யோபு பக்தன் ரொம்ப ஒரு வேதனையோடு அங்கலாய்ப்போடு அந்த வார்த்தையை சொன்னார். என் சுகவாழ்வு போச்சு, அது ஒரு மேகத்தை போல கடந்து போய்விட்டது என்று அவர் கண்ணீரோடு கலக்கத்தோடு அவர் சொன்னாலும் கூட அது நிரந்தரமாக அவரை விட்டு கடந்து போகலை. யோபின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் என்னதெல்லாம் இழந்தாரோ, சுகவாழ்வை இழந்தார், ஆரோக்கியத்தை இழந்தார், சுகத்தை இழந்தார், அவர் சொத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் ஆண்டவர் அவர் இழந்து போன சுகவாழ்வை திரும்பவும் கொடுத்து யோபுவை ஆசீர்வதித்து அவனை பூரண ஆயுசு உள்ளவனாக, தீர்க்காயுசு உள்ளவனாக 4 தலைமுறையை காணும்படிக்கு கர்த்தர் யோபுவை உயர்த்தி கனப்படுத்தியது போல உங்களையும் தேவன் உயர்த்துவார். அதற்கு என்ன தேவை? யோபு எப்படி தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்காமல் தேவன் மேலேயே நம்பிக்கை வைத்து அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று இருந்தது போல நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்கள் சுகவாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணி மறுபடியும் கட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நாளை நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க போகிறதற்காய் நன்றி. எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். யாரெல்லாம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அதை செய்திடணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.